ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் தான். எல்லாருமே இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையணும்னு வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. தென் யார் மேலேயும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்க. பிகாஸ் கண்டிப்பாக ஒரு நாள் ஏமாற்றம் தான். என்னோடய பர்சனல் எப்படி சொல்கிறது, பர்சனல் லைஃப் எல்லாத்தையுமே வச்சு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போங்க, ஓகேவா? இவங்கள நம்பி நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே இறங்காதீங்க. உங்களை மட்டும் நம்புங்க, ஓகேவா? ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். ஸோ இந்த கோட்ஸோட நம்ம நியூ இயரில் என்டர் ஆகலாம், ஓகேவா? ஸோ பெரிய இன்ட்ரோலாம் வேணாம். நீங்கள் வந்து ஜங்குக்கை லவ் பண்ணுறீங்க. அவங்களோட லைஃப்பில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்க போகுது. ஸோ அதுதான் இது வந்து ஃபுல் ஸ்டோரியும் செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க, ஓகேவா? ஸோ வெயிட்டிங். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சார் நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு கார்டன் தான் காட்டுறாங்க. டேய் நில்லுடா பன்னி, டேய் டேய் நில்லுடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் துரத்திட்டு ஓடிட்டு இருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். டேய் டேய் பொறுக்கி நில்லுடா, ஓடிக்கிட்டே இருக்கா, ஹீரோ ஒன்று பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் வேகமாக ஓடுறீங்க. ஏய் முடிஞ்சா போடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றி அவன் காலை வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டீங்க. அந்த தொம்முன்னு போய் விழுறான். அம்மா ராட்சசி, ஏன் இப்படி பண்ணுற? கூப்பிட்ற, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க. கூப்பிட்டா என்ன சும்மாவா இருப்ப? எதா பண்ணுவேன், அதான் போனேன். சார் இப்போ என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லியே, நான் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான் திரும்ப. இப்போதைக்கு நீ எதுவும் சொல்ல, இப்போ என்னமோ சொன்னியே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் நீ என்னென்னமோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஒரு பாய் ஃப்ரெண்ட் பேசுகிற பேச்சாடா நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் இதில் செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. அவன் தான், ஏய் என்னடி, என் பொண்டாட்டி அவ போகிறவகிட்ட தானே இதெல்லாம் பேச முடியும். அப்போது இப்போவே எப்படி பேசுகிறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருப்ப, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு இப்போயே காட்டணுமா? பொறுக்கி பொறுக்கி எப்படி பேசுகிறான் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்க. அவன் ஹக் பண்ணிக்கிட்டு லைக் 2 பேரும் அங்கேயே புரண்டு விளாண்டுருக்கீங்க. போகிற வரவங்களாம் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இதுங்க பாரு, பார்க்கில் நடக்க வந்தால் இந்த மாதிரிலாம் காட்சியெலாம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆனால் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி ஜாலியாக 2 பேர் விளாண்டுருக்கீங்க. டேய் இன்னில்லடா, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, இது பப்ளிக் பார்க்கு, கேவலமாக பார்ப்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எவன் என்ன கேட்பான், வந்து என்னை கேட்க சொல்லு அப்படின்றான். ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற, வா கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. சரி வா உன்னை விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கரெக்டாக உங்கள் வீட்டில் லைக் எப்படின்னா ரொம்ப கிட்டலாம் போல் கொஞ்சம் தூரத்தில் விட்டுட்டு அவன் போகிறான். பாய்டா பொறுக்கி, பாய் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் உள்ளே வரீங்க. எங்கே பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 7-8 பேர் உட்காந்துருக்காங்க. யார் இவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. அம்மா யாரும்மா இவங்களாம்? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. என்னையா? அம்மா இப்போ எதுவும் கல்யாணம் வேணாம்மா, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது. அம்மா இவங்க தான் பொண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் இவ தான் என் பொண்ணு ஒயன். வணக்கம் அங்கிள், வணக்கம் ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வணக்கம்மா, என் பையனுக்கு உன்னை கேட்டு வந்திருக்கோம், நீ ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப நல்ல பொண்ணு கேள்விப்பட்டோம், அதனால்தான் என் பையன் இதோ வந்துடுவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வர்றாரு. நீங்கள் அப்படியே உத்து பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, ஜங்குக் மாதிரியே இருக்க அவங்க அண்ணன் ஜியான், மிஸ்டர் ஜியான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு, அம்மா உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணுமா ஒயன், இங்கே எல்லாம் வந்திருக்காங்கடி, இப்போ என்ன பேசணும், அவங்களாம் பார்த்துட்டு போட்டோம். அம்மா இல்லைம்மா, நான் இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அது ஒயன் இங்கே வாமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பா தான். சொல்லுங்கப்பா. ஒயன் உன்னை அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்க, அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட நம்ம கடை வாங்கியிருந்தோம்ல, அது எல்லாமே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேணான்னு சொல்கிறாங்க. அதுவும் இவ்வளோ லட்சம் கடன் நம்ம கொடுக்கணுன்னா கண்டிப்பாக டிலே ஆகுவான். ஸோ அவங்களே வேணான்னு சொல்லும் போது ரொம்ப நல்ல வாய்ப்பாக தோணுது. ப்ளீஸ் வாயன்,
இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும் ப்ளீஸ் அப்படின்றாரு. அப்பா இல்லைப்பா, நான் நான் இன்னும் நிறைய உங்ககிட்ட சொல்லணும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே அவன் வந்துட்டான். நான் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி அவன்கிட்டயாவது சொன்னால் ஒத்துப்பான்னு சொல்லிட்டு தான். சரி அப்பா நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா பேசிட்டு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே போகிறீங்க. ஸோ அங்கே ஜியான் வந்தாச்சு. மொட்டை மாடியில் தான். நீங்களும் ஜியான் நின்று பேசுகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் 2 பேரும் இறங்கி வரீங்க. வயன் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் அப்பா. அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது கேட்டு ஜங்குக்கோட அப்பா அம்மா ஜியானுக்கு எல்லாருக்குமே சம்மதம், சந்தோஷமும் கூட. அப்பா சீக்கிரமே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. வயன் பரவாயில்லையே ரொம்ப நன்றிம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த கடல்லாம் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ஸோ ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அந்த கல்யாணத்துக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போனோன்னே ஜங்குக் தான் இருக்கான். ஆமாம் எல்லோரும் எங்கே போயிட்டு வந்தீங்க? டேய் உன் ஃபோன் எங்கடா பிஸின்னு வந்துட்டுருக்கு. அதுவாம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன் எங்கே போனீங்க எல்லாம்? அதுவும் ஜியானை கூட்டிகிட்டு. அதுவும் அது ஜங்குக் உனக்கு சொல்லணும் தான் நினச்சோம். அதுக்கு தான் கால் பண்ணோம். நீ எடுக்கலை. நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம்ப்பா. என்னம்மா சொல்கிற? உண்மையாலுவா? யார் அந்த அதிர்ஷ்டசாலி? எனக்கு காட்டு ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோவை அவன் வாங்கி பார்த்தது தான். அப்படியே ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சு. அம்மா இவ தான் பொண்ணா? ஆமாண்டா நம்ம கிம் இருக்கார்ல அவரோட பொண்ணு தான். நம்மக்கிட்ட கூட காசு வாங்கியிருந்தாங்களே ஞாபகம் இருக்கா? நமக்கு காசு வாங்கிறதுக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்களும் உங்கள் அப்பாவும் தான் வந்து காசு வாங்கியிருப்பீங்க. தெரிஞ்சவங்க தான் ஓகேவா? ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்களும் ஜங்குக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் போக போக லவ் ஆகி 2 பேருக்கும் செம்மையாக இருக்கும். இப்போது ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. மா நான் கொஞ்சம் வெளில போகணும். டேய் மணி 12 ஆகுதுடா, எங்கடா போகிற? மா ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து ஜங்குக் கிளம்புறான். அவங்க அம்மா சரி எங்கேயோ போயிட்டு வரட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இங்கே அவங்க கல்யாணம் எல்லாம் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கு தான் வரான். கால் பண்ணி உங்கள் மொட்டை மாடிக்கே வர சொல்கிறான். ஜங்குக் இப்போ வா. இப்போ தான் மாடிக்கு வா. ஜங்குக் எங்கே? உங்கள் வீட்டு மாடிக்கு தான் வயன். ஐ எம் வெயிட்டிங் அப்படி சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே யாருக்கும் தெரியாமல் பொறுமையாக கதவை திறந்துட்டு போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜங்குக் திரும்பி நின்றுட்டுருக்கான். ஜங்குக் அவன் திரும்பி அவ்வளோ கோவமா அவன் கண்ணில் கண்ணீரே இருக்குது. அந்தளவு கோவத்தில் பார்த்துட்ருக்கான். வயன் இங்கே என்ன நடக்குது வயன்? ஜங்குக் அது என்னடி நடக்குது? என்ன நடக்குது? எங்கள் அண்ணனுக்கு ஓகே சொல்லி வச்சிருக்க. என்னடி என்ன லவ் பண்ணிட்டு எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்போ என்ன லவ் பண்ணதுல பொய்யா வயன்? ஜங்குக் ஸ்டாப் இட் ஜங்குக். நான் உங்கள் அண்ணனுக்கு ஓகே சொல்லியிருக்கேனா ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்? எனக்கு தெரியும். அந்த உங்கள் அப்பா காசு வாங்கியிருந்தாரு, அதை கழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கு தான் ஒத்துக்கிட்டியா நீ? நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்க தலையை. அதுதானே உண்மை வயன். இப்படி என்ன இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு திடீர்னு எங்கள் அண்ணனுக்கு உன்னை வந்து பொண்ணு கேட்டாங்கன்னா எப்படி உன்னால் ஒத்துக்க முடியுது? எப்படி என் லவ்வை இப்படி புதைச்சிட்ட? வயன் உன்னைத்தான் கேட்குறேன். ஆமாம் ஜங்குக், ஆமாம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப முக்கியம்.
அவங்க இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கடன் நாங்கள் நினச்சாலும் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. அது உங்கள் அப்பா அம்மாவே சேர்ந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா. அதனால தான் ஜங்கு இந்த டிசிஷன்லேருந்து நான் பெண் வாங்குறதா இல்லை. என்னை மன்னிச்சிரு ஜங்கு. அப்போ நம்ம காதல் வயன் காதலை வச்சு என்ன பண்ணுறது ஜங்கு? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாத ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. வயன் வயன் நில்லு வயன் வயன். அதுக்கப்புறம் அவன் அப்படியே நின்று மனசு உடஞ்சி முட்டி போட்டு பயங்கரமாக அழுகிறான். அவன் காதல் அவ்வளோதானா, காசு தானே எல்லாமேன்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறான். உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சண்டி, இப்படி என்னை ஏமாத்திட்டியவன், இப்படி என்னை ஏமாத்திட்டிய அப்படி சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அவன் அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறான். இங்கே எல்லாமே அவன் வீட்டில் படுத்தாச்சு. ஸோ அவன் பெட்டில் போய் படுத்துட்டு தூக்கமே வரல, கொஞ்சம் கூட தூக்கம் வரல அவனுக்கு. ஏன் அவன் இப்படி பண்ணா, ஏன் இப்படி பண்ணா, என் காதல் இவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? நான் சீக்கிரமாக கிடைச்சதுனால அவளுக்கு யாருமா புரியலையா? ஏன் ஏன் இப்படி பண்ணா? என்ன பண்ணுறது, வீட்டுக்கு ஒரே பொண்ணு இல்லை. இவளை வச்சு அவங்க ஃபேமிலியை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஜங்குக் எவ்வளோ உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கும் ஜியானுக்கும் 1 weekலே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி மேரேஜும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஜங்குக் ஓரமாக அந்த சமைக்கிற இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். இந்த மேடையில் நீயும் நானும் இருக்கணுமா? எங்கள் அண்ணா இருக்கான், உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குண்ணா, உன் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேக்கான ஸ்மைல் வச்சுட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சிட்ருக்கான். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு போயாச்சு. அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்களா, அதெல்லாம் முடியுது. இங்கே முடிஞ்சோடனே பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. ஸோ ஜங்குக் தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கா. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்கவே இல்லை, உங்கள் ஐ கான்டாக்டே அவாய்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்றீங்க. வயன் இதை சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜியான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் எடுத்து வைக்கிறான். பரவாயில்ல ஜியான். வயன் இது நம்ம மேரேஜ், எதுக்கு கூச்சப்படுற, இந்தா எடுத்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவன் எடுத்து வைக்கிறான். போதும் போதும் ஜியான், எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். போகிற ஜங்குக்கே தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. 2 பேரும் இப்போது ஃபர்ஸ்ட் நைட்டில் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் ஜியானும். எங்கள் கீழே ஜங்குக் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுறது அமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஏய் ஜங்குக், இந்த ஸ்வீட்டு நான் வைக்க மறந்துட்டேன், போயிட்டு அங்கே மேலே கொடுத்துட்டு வரியா? மாம், அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட், இப்போ போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண சொல்கிற? போய் கொடுத்துருவாடா, இப்போ தான் அமுச்சு வச்சேன், அதுக்குள்ளே ஒன்றும் நடக்காது. மாம் போடா அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவன் அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு ஓகே மாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே படி ஏறுறான். அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது உங்கள் கூட பழகுனது பேசினது அது எல்லாமே அப்படியே கண் முன்னாடி அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. டேய், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பொண்ணு பேர் என்ன தெரியுமா? ஜியா. பையன் பேர் மித்ரன். ஏய், வேறு பேர் வேணால் சூஸ் பண்ணலாமா? என்னது? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜான். சி எருமை, நல்லாவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் செஸ்ஸில் அடிக்கிற மாதிரி அது எல்லாத்துலேயுமே அப்படியே வந்து அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. எல்லாமே ஒரு நிமிஷத்தில் போயிடுச்சு மகன், போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஏதோ அப்படியே அவனுக்கு கண்ணில் அவ்வளோ தண்ணி வருது. ஆனால் எல்லாத்தையும் அப்படியே சப்ரஸ் பண்ணிட்டு போய் அப்படியே நாக் பண்ணுறான். யாரு
ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. ஆக்சுவலாக உங்கள் சாரி வந்து கழண்டு இருக்கும். நீங்கள் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களை ஜங்குக் பார்க்குறான். அந்த ஐ டு ஐ பார்த்தோன்னே நீங்களும் ஜங்குக்குமே கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் அங்கேயும் இங்கேயும் நோறவே இல்லை. 2 பேரும் கண்ணு அப்படியே 2 பேரையும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து ஜியான் வந்திருப்பான். அண்ணா இந்த ஸ்வீட்டை அம்மா கொடுக்க சொன்னாங்க. ஓ சரி சரி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதை கொடுத்துட்டு ஜங்குக் உங்களை திரும்பி ஒரு பார்வை தான் அப்படியே பார்த்துட்டு சோகமாக அப்படியே கீழே இறங்கி போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக கதவை சாத்துறீங்க. என்னடி? ஒன்றும் இல்லைங்க. சரி வச்சிரு. அப்புறம் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே உட்கார வைக்கிறான். என்னங்க என்ன இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட். ரொம்ப நாளாக இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். ஆனால் நீ தான் இத்தனை நாள் தள்ளி போட வச்சிட்ட. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் மார்னிங்னா ஸோ காஃபி கொடுக்கறதுக்காக நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. 2 பேருமே வெளில வரல. ஜியானும் சரி நீங்களும் சரி. ஸோ ஜங்குக்கு தான் அவங்க அம்மா காஃபி கொடுக்க சொல்கிறாங்க. வயான் அண்ணா. அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த கதை ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜியான் தான் கதை திறக்கிறான். டேய் என்னடா? அண்ணா நீங்கள் 2 பேரும் வரல, இதா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ கொடுத்துட்டு அப்படியே அவன் வெளில வரான். ஆக்சுவலாக குளிக்கிற ரூம் வந்து இவங்க ரூமுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும். அந்த ரூமுக்குள்ளே இல்லை, ஓகேவா, ரெஸ்ட் ரூமு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைக் புடவெல்லாம் கலைஞ்சி பொட்டெல்லாம் கலைஞ்சி அப்படி போகிறீங்க. அதை பார்க்கும் போது ஜங்கு கீழே இருந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் அவன் வந்து இமேஜின் பண்ணி வச்சது. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஏதாச்சும் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் அழுதுகிட்டு அப்படியே அந்த பக்கம் இருந்து போயிட்டான். நீங்கள் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே லைக் குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. வயான், ஜியான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி நீங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கா? எதுக்கு? வயான் என்னம்மா கேட்குற? கோயிலுக்கு 2 பேரும் கல்யாணம் ஆயிருக்குல்ல, ஸோ நல்லபடியாக போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறீங்க. ஜியான் தான் வயான் வரேங்க. ஜங்குக் அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த சவுண்ட் கேட்டால் நான் அவனும் மேலே பார்க்குறேன். நீங்கள் கீழே இருந்து போகிறீங்க மாடிக்கு. ஸோ போய் டையை கட்டி விட சொல்கிறான். ஏய் எங்கடி கீழே போயிட்ட? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இந்த டையை கட்டி விடு. ஏங்க இதை கூட கட்ட தெரியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டுறீங்க. ஸோ உங்கள் ஹிப்போட சேர்த்து அவன் ஸ்டொமக்கோட நல்லா இழுக்க அனுப்பிச்சிக்கிறான். என்னங்க விடுங்க. ஏய் முன்னாடி கால் ரொமான்டிக் மூடில் இருக்க, நீ என்னை இப்படி தள்ளி விடுற அப்படின்றான். ஆனால் நீங்கள் அப்படியே லைட்டாக தள்ளி விட்ட மாதிரி, வா கோயிலுக்கு போகணுமா? கோவிலுக்கா? எதுக்கு? புதுசாக மேரேஜ் ஆகியிருக்குல்ல, அதனால் அத்தை கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்களா, இதுக்கப்புறம் தட்ட முடியாது, போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறீங்க. டேய் ஜியான். ஆமாம் இரு ஜங்குக்கு ஓட்ட சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கோங்க. அம்மா எதுக்கு? நாங்கள் 2 பேரும் ஓட்டிகிட்டு போகிறோம். சொல்கிறேன்ல. சரிம்மா அப்படின்னு அப்புறம் ஜங்குக் தான் ஓட்டிகிட்டு வரான். ஸோ 2 பேரும் உட்காந்துருக்கும் போது அவன் ஜியான் வந்து அவங்க தொடையை கிள்ளிட்டு இருக்கான். என்னங்க சும்மா இருங்க. ஏய் என்னடி சும்மாவே வந்துட்டுருக்க? உங்கள் தம்பி இருக்காரு. தம்பி இருந்தா என்ன, அவன் எதை கண்டுக்க மாட்டான். என்னங்க என்னடி? கோயிலுக்கு போகிறேங்க, கொஞ்சம் அமைதியாக வாங்க. இது எல்லாத்தையுமே ஜங்குக் இருந்து பார்த்துட்டு இருக்கான். கோயில் வந்துடுச்சு அப்படின்றான். ஸோ 2 பேரும் போயிட்டு வரீங்க. டேய் நீ வரலையாடா? இல்லைண்ணா கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அதான். ஏய் அப்படின்னா நீ வீட்டிலே இருந்துருக்கலாம்ல. பரவாயில்லண்ணா நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சாமி கும்பிட்டு வரீங்க. ஸோ ஜங்குக் திருப்பி இட்டு வந்து வீட்டில் விட்டுறான். தென் ஒரு கால் வருது, உங்கள் மாமா விருந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஜங்குக் தலைவலிக்குன்னு சொன்னால அவன் போய் தூங்கிட்டான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்னங்க நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வரலாமே, அவர் தூங்கிட்டார் போல், தலைவலிக்குதுன்னு சொன்னார்ல. சரி
அப்போ வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜியானும் நீங்களும் தான் போகிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட அங்கே போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கீங்க. அப்போது கிட்டத்தட்ட மணி ஒரு 7 இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு கால் வருது. யார் புது நம்பராக இருக்குது? ஹலோ, யார்? இது ஜியான் வீடா? ஆ ஆமாம். மேடம், உங்கள் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா அப்படின்றாங்க. ஒன்றுமே புரியல. அப்படியே அவங்க ஃபோனை பயத்தில் போட்டாங்க. அப்போ அங்கே தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பா ஜாங்கோக். மா என்னாச்சு? டே டே உன் பையனுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாண்டா. என்ன சொல்கிற? ஆமாண்டா, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாண்டா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அடித்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வரான். அவங்க அப்பாவுக்கு நியூஸ் தெரிஞ்சோன்னே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே வந்துட்டார். ஸோ பார்த்தோன்னே அவங்க அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க, ஜங்குக்கோட அம்மா. ஐயோ, இதுக்கு தான் அனுப்பி வச்சேன்னா தனியாக இதே போயிருக்கலாம் ஜங்குக். ஐயோ, இல்லை, ஏன் தப்பு தான். கல்யாணம் ஆன பிள்ளைங்களை இத்தனை மணிக்கு அனுப்பி வச்சு ரொம்ப தப்புடா. ஐயோ, என் புள்ள, என் மருமக நேற்று தானடா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ ஜங்குக் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். மாமா ஒன்றும் இல்லை, எதுவும் ஆகாது, 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க சீரியஸாக ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டாக்டர் வெளில வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஜியானோட அப்பா அம்மாவா? ஆமாம் சார். சார், எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சு? சாரி டு சே தட், ஜியான் இறந்துட்டாரு. எது? டாக்டர், என்ன பேசுறீங்க? என் அண்ணன் நல்லா தான் இருப்பான். என் அண்ணன் நான் பார்க்கணும். இங்கே பாருப்பா, உங்கள் அண்ணன் இறந்துட்டாரு, நீங்கள் வேணா போய் பாருங்க அப்படின்னோடனே 3 பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜியான் ஸ்பாட்லேயே அவுட் போல். ஆனால் லைக் கொஞ்சம் ஹார்ட் பீட் இருக்கும். ஸோ எப்படியாவது ட்ரை பண்ணி வர வைக்கலான்னு பார்த்தா நோ யூஸ். ஏன்னா பின்தள்ள சம்மடி அவனுக்கு. ஸோ இங்கே பார்த்துட்டு 3 பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே லைக் நெக்ஸ்ட்டு உங்களை தான் இங்கே வந்து தேடிட்டுருக்காங்க. வயனோட அட்டெண்டர் யார் அப்படி சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு ஜங்குக்கு தான் வரான். என்னாச்சு? வயன் நல்லா இருக்கால? ஷீ இஸ் ஃபைன், பட் அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ அவங்கள நாங்கள் ஐசியூவில் வச்சுருக்கோம். யாராவது போய் பார்க்கறது தான் பாருங்கள், எப்போ வேணால் கான்ஷியஸ் வரலாம். ஓகே டாக்டர், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இங்கே அப்படியே அந்த கதை ஓட்டை இருக்கும் தெரியுமா, அதை பார்த்துட்டு லைக் ஜியானோட ரூம் ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ஜங்கு பயங்கரமாக அழுகுறான். அதுக்கப்புறம் உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்கீங்க, தலையில் கட்டு போட்டு. நான் வந்திருந்தா இது நடந்திருக்காதுல்ல. என்னால் தானே இதெல்லாம், என்னால் தான். நான் வந்திருக்கணும். தலைவலி, நான் தூங்கிட்டேன். இந்த மாதிரி ஆக விட்டுருக்கவே மாட்டேன். ஏன் தப்பு எல்லாம் ஏன் தப்பு? ஜங்கு, என்னப்பா பண்ற? உன் தப்பு எதுவும் இல்லைப்பா. இது என்ன நடக்கணும்னு இருந்திருக்கோ அதான் நடந்திருக்கு. என் பிள்ளை ஜியான், என் மருமக நேற்று தான் கல்யாணம் ஆகி வந்தாங்க. ஊரு கண்ணு பட்டுச்சா என்னன்னு தெரில. இப்படி அநியாயமாக இப்படி பிள்ளைங்களுக்கு இப்படி அடிபட்டு என் புள்ள உசுறு போயிடுச்சுப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அழுகுறாங்க. உங்கள் அப்பா வந்து அப்புறம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜான் எடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இங்கே கான்ஷியஸ் வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஐ ஓப்பன் பண்ணுறீங்க. எங்கே இருக்குண்ணா? இது என்ன இடம்? அப்படியே கண் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஜங்குக்கு தான். ஜியான்,